அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஏண்டா சீஸ் ஃபயர் தான் போட்டாச்சு இல்லை, வீட்டுக்கு போக வேண்டியதானே, இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கியேன்னு கேட்டால், நீ சீஸ் ஃபயரை ஒழுங்காக கடைபிடிக்கிறியான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான் இந்த இஸ்ரேல். நீ குழி தோண்ட மம்மட்டியை எடுத்தியானா மெர்காவா டேங்க் வந்து அதை நசுக்கும் அப்படின்னு பயமுறுத்துகிறான். அடிபட்ட புண்ணுக்கு மருந்து வைக்க கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் வராத அப்படின்னு சொல்கிறான். ஒரு முழு பீட்டாடின் ஆயின்மெண்ட்டை கையில் கொடுத்து புண்ணு கட்டுறேன் பொண்ணு கட்டுறேன்னு இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு மிரட்டுறான். அப்படியே ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தால் ஜட்டி முதற்கொண்டு அவுத்து காட்ட சொல்கிறான். இதுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இஸ்ரேல் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதா? ஹமாஸ் சிட்டியை ஹெச்டிஎஸ் படைகள் கைப்பற்றிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தெரு வழியாக ஊர்வலமாக போய் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வெற்றியை தானடா நாங்களும் விரும்பினோம். இப்போ பேண்டேஜ் கிளாத்தோட ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு கொண்டாட வச்சுட்டீங்களா? டேர் அல்பாலாவில் உள்ள அட்வான் ஹாஸ்பிட்டலில் ட்ரோன் தாக்கிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் ட்ரோன் தாக்கிடுச்சின்னு சொன்னானேன்னு அங்கே போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டியை என்ட்ரன்ஸ்லேயே தடுத்து நிறுத்தி இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஜன்னல் வழியாக துப்பாக்கி குண்டுகள் வெளியே வானத்தை நோக்கி பாயுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்புலன்ஸுக்குள்ளே இருந்தவன் தீவிரவாதி, நோயாளி இல்லை. ஆம்புலன்ஸுக்குள்ளே துப்பாக்கி எதுக்கு வரணும்? சீரியஸாக இருந்தவனை தூக்கிட்டு வரத்தானே ஆம்புலன்ஸ் போயிருக்கோம். அப்புறம் ஆம்புலன்ஸுக்குள்ளே எப்படி துப்பாக்கி வந்தது? அங்கிருந்து ஏன் குண்டு பாயுது வெளியே? நோயாளியாக வந்தது டெரரிஸ்ட்டு தானே, அது தெரிஞ்சு தான் இஸ்ரேலியன் ட்ரோனை அனுப்பி தாக்கியிருக்கான். ஆனால் நீ என்ன சொல்கிற? இஸ்ரேல் ஹாஸ்பிட்டலை அநியாயமாக தாக்குது அப்படின்னு கதற. நோயாளியை மட்டும்தானே தூக்கிட்டு வரணும், நோயாளியுடன் எதுக்கு துப்பாக்கியும் தூக்கிட்டு வரணும்? அதை அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியதானையா? தீவிரவாதிக்கு சிகிச்சை வேண்டான்னு நாங்கள் சொல்லலையே. தீவிரவாதிக்கு சிகிச்சை அளிக்கணுமானா அவனை ஒரு நோயாளியாக ட்ரீட் பண்ணு, முதல்ல அவனோட துப்பாக்கிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காத. அப்போ டெரரிஸ்ட் இன படுகொலையை இஸ்ரேல் செய்யத்தான் செய்யும். சிரியாவில் இதுவரைக்கும் 700 பேருக்கும் மேலே பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. அப்போ அதை ஏன் இனப்படுகொலைன்னு இன்னைக்கு வரைக்கும் நீ சொல்லலை? சன்னி முஸ்லீம் கொன்னால் அது இனப்படுகொலை ஆகாதா? இஸ்ரேலியன் டெரரிஸ்டுகளை கொன்னால் அது இனப்படுகொலை ஆகிடும். அதுக்கு உலக மக்கள்கிட்ட இருந்து நிதி வசூலிச்சிடுவேன் அதை சாக்கா வச்சு. சிரியாவில் 2.8 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஓடி போயிருக்காங்க நாட்டை விட்டு. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு ஹெச்டிஎஸ் மேலேயும் பாசர் ஆசாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்குமா? கட்டராசு அகதிகளுக்கு உண்டை கட்டி சோறு பொங்கி போடுவாரா? கொளுத்து சாகிறவனை இழுத்து தான் புதைப்பாங்க. அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? இங்கே என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் சேரை இழுத்து போட்டு பார்க்குறதுக்கு? இல்லை நீயா நானா வெட்டி அரட்டை பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கோமா? சீஸ்ஃபயரை ஒழுங்காக கடைபிடிக்க முடியாதவனுக்கு ஒப்பந்தம் எதுக்கு? பதில் சொல்லியா? ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் போரில் தோல்வி அடைந்ததால் தான் போர் நிறுத்தம் கேட்டாங்க. தலைவன் இல்லாத நிறுவனம் கேப்டன் இல்லாத கப்பல் மாதிரி தான். போர் நிறுத்தம் வந்ததால் ஹமாஸ் ஹிஸ்புல்லா டெங்கு கொசு அழிப்பு பணி நிரந்தரமாக நின்றுவிடவில்லை. அதை இந்த 2 கொசு கும்பலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். காசா யுத்தம், லெபனான் யுத்தம் இவற்றில் தோற்றுப்போன கோமேனி சிரியாவிலும் தோற்றுப்போவதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. பார்லிமெண்ட் தேர்தலையும் தோற்று, மாநில தேர்தலையும் தோற்று போன கட்சி மாதிரி ஆகிவிட்டது அவருக்கு. பார்டரில் விவசாயிகளை தூண்டிவிட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்காமல் இருந்தால் போதும். அதாவது சமோசாவுக்கும் டீக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். கோமேனி ரோடு பிளாக் பண்ண நினைச்சாரு, ஆனால் அதை இப்போ இஸ்ரேல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆயுதங்களை எடுத்து செல்ல விட மாட்டேங்குது. 425 நாளாக பிடிச்சு வச்சிருக்கிற பிணைய கைதிகளை அமெரிக்கா குண்டுமலை பொழிந்து தான் காப்பாற்ற முடியும் என்றால் அதை யாரால் தடுக்க முடியும்? ஈரானின் மிலிட்டரி கெப்பாசிட்டி இந்த 3 யுத்தத்திலும் பல்லிழித்து விட்டது. சீஸ்ஃபயருக்கு கெஞ்சென்று கெஞ்சி சீஸ்ஃபயரும் வாங்கியாச்சு. அப்படின்னு நிம்மதியாக இருக்கலாம்னா சிரியாவில் வந்து சீஸ்ஃபயருக்கு கெஞ்ச வைக்கிறானே இந்த பையன். இதுவரை 10,000க்கும் அதிகமான ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களையும் தலைவர்களையும் பலி கொண்ட இஸ்ரேலுக்கு இன்னுமாடா பசி அடங்கவில்லை?
எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கருத்து கணிப்பு நடத்துகிற மாதிரி போஸ்ட் வார் கருத்து கணிப்பு ஒன்று நடத்த வேண்டியது தானே. யாருக்கு எவ்வளவு சாவு கிடச்சிது அப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸ் போடலாம்ல. ஊடகங்கள் அதை செய்யுமா? கருப்பு துணியை மூஞ்சில் கட்டிக்கிட்டு ஹா ஊ அல்லாவு அக்பர்னு கத்திக்கிட்டு சோளக்கொல்லை பொம்மையை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாம் இப்படி வேஸ்ட்டாக போச்சே. ஒன்றும் கதைக்காகலையே. இவ்வளவும் எதுக்கு பண்ணீங்க? சீஸ்ஃபயர் கேட்குறதுக்கா பண்ணீங்க? ஹிஸ்புல்லா ஏதோ டிசிப்ளின்டு ஆர்மி, அவனுக்கு ஹமாஸ் மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாம் பார்க்காத கட்டுப்பாடான இயக்கம்னு எல்லாம் சொன்னீங்களே. லிக்கர் சாப்பிடக்கூடாது, ஆனால் ப்ரௌன் சுகர் உறிஞ்சலாம். இதுதான் உங்கள் நல்ல கட்டுப்பாடாக்கும். உங்கள் கட்டுக்கோப்பான கட்டுப்பாடுகளை நினச்சா புல்லரிக்குதுங்கோ. AK-47 வச்சு கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்கோ. சன்னி முஸ்லீம்களை மொத்தமாக அழிக்க தொடங்கப்பட்ட உங்கள் 3 இயக்கங்களின் வளர்ச்சியை பார்த்தா எப்படி தொழிற்சங்கம் நடத்தக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. மதரசாவில் எப்போ தான் நீங்கள் விஞ்ஞானம் கம்ப்யூட்டர் எல்லாம் கற்றுத்தர போகிறீங்க? உங்கள் நாட்டு கம்ப்யூட்டர் எல்லாம் ஈஸியாக ஹேக் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கீங்க. இஸ்ரேல்கிட்ட இருந்து ஆன்டி ஹேக்கிங் சாஃப்ட்வேர் ஒன்றை வாங்கி போட வேண்டியது தானே. அவன் AI டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவன் நாட்டில் இருந்தே ஒன்று ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இப்போ தான் இன்லேண்ட் லெட்டரை எப்படி எழுதுறதுன்னு பக்கத்து நாட்டை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கிற. எனக்கு ஒரு டவுட்டு. ஜெனோசைடு நடத்தி கொண்டு இருக்கும் கோமேனி மேலே ஏன் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்காங்க? சூட்கேஸ் எதுவும் வாங்கிட்டாங்களா? ICC நீதிபதிகளுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நேத்தன்யாகுவையும் யோ கேலண்டையும் தமிழக போலீஸ் மாதிரி ஏன் இன்னும் வலை வீசி பிடிக்காமல் இருக்காங்க? அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா? டொனால்டு ட்ரம்ப் ஹமாஸுகளுக்கு வார்னிங் கொடுத்த பிறகு கெய்ரோவில் இத்தனை நாள் எலியும் பூனையுமாக இருந்த பட்டாக் பார்ட்டியும் ஹமாஸும் கைகுலுக்கிக்கிட்டு நாம் ஒன்றா வந்தோம், ஒன்றாவே போவோம், நாம் சேர்ந்து காசாவை ஆளுவோமா அப்படின்னு ஆலோசனை போட்டுக்கிட்டு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதை லண்டனில் உள்ள அல் அராபி அல் ஜதீத் நியூஸ் ஏஜென்சி செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. முதல்ல உயிரோடு இருப்பீங்களான்னு பாருங்கடா, அப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். அதாவது வெஸ்ட் பேங்கில் ஓரளவு ஆதரவுடன் இருக்கும் பட்டாக் பார்ட்டியும் ஹமாஸும் ஒன்றாக இணைந்து அரசாங்கத்தை நடத்த போகிறார்களாம். அதற்கு இஸ்ரேல் சம்மதித்தால் பிணைய கைதிகளை விடுவிப்போம் என்று பேசி பார்க்கலாமா என்று ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு இஸ்ரேல் சம்மதிக்காது. பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்று சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவனையே இஸ்ரேல் மதிக்கலை. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று இப்போது திரிகிறார்கள். அதற்கு முன்னாடி அமெரிக்கா வீசப்போகும் குண்டுகளில் இருந்து உயிர் தப்பி பிழைத்தால் இதை பற்றி யோசிப்போம் என்று இஸ்ரேல் இராணுவம் சொல்லுகிறது. எல்லாமே நேதன்யாகு ஆசைப்பட்டால் தான் நடக்கும். கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உள்ளது. கனவு காணும்போது தூக்கத்தில் உளராமல் இருந்தால் சரி. ஆனால் நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எல்லாம் உளறிக்கிட்டு இருக்கீங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியலையே. சரி, நான் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் வாரேன். ஜெய் ஹிந்த்.